tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already have. அது உங்க தெரியுது பாருங்க, அதுதான் ரேயன். அப்புறம் அதுக்கு மேல தெரியுறது பிக் டாக் நட்சத்திரம். அதுக்கு ஏன் பிக் டாக்னு பேர் வந்துச்சு? ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நட்சத்திரத்துக்கு மிருகங்களோட பேர் தான் வைப்பாங்க. அதனால தான் நம்ம அப்படி கூப்பிடுறோம். உனக்கு தெரியுமா? அவ சொல்றது சரிதான். ரேயன்ல 2 நாய்கள் இருக்கணும். ஒரு பையன் 2 நாய்களால மாவீரன். அது தெரியுமா? அவன் தைரியசாலியா? ஆமா, பாலி தைரியசாலிதான். ஹோ, இப்ப அந்த பாலிதான் நீ சொல்ல போற கதையோட நாயகன், சரியா? ஆமா, ஆனா இந்த பாலிங்கிற பேரை கேட்ட உடனே நீங்க இதுல சுவாரஸ்யமான விஷயம் எதுவும் இருக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. பேரை வச்சு யாரையும் எடை போடக்கூடாது. ஏன் பாலி ஒரு பெரிய மாவீரனானா? அவன் உயரமான மலைக்கு மேல இருந்த ஒரு சின்ன குடிசையில அவனோட விதவையான அம்மா கூட ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனோட சின்ன ஆட்டு மந்தையை மேய்க்கிறது தான் அவனோட வேலையா இருந்தது. அப்ப ஒரு நாள், வணக்கம் ஆடு மேய்ப்பவரே. வணக்கம் வணக்கம். உங்க 2 நாய்களும் அற்புதமா இருக்கே. சரி சொல்லுங்க, உங்ககிட்ட 2 நாய் இருக்கா இல்ல ஒரு நாய் இருக்கா? சொல்ல போனா என்கிட்ட நாய்களே இல்ல. எல்லா மனுஷனும் ஒரு நாய் வளர்க்கறது நல்லது. சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். உன் ஆடுகள்ல பாதியை நீ எனக்கு கொடு, நான் உனக்கு என்னோட நாயில ஒன்ன தரேன். இந்த நாய்களுக்கு பேர் இருக்கா? ஓ இருக்கே. இந்த வெள்ளை நாயோட பேரு கேச்சி, இந்த கருப்பு நாயோட பேரு ஃபயரி. சரி, அப்படின்னா நான் ஃபயரி எடுத்துக்கிறேன். போ ஃபயரி, இனிமே இவர்தான் உன்னோட புது முதலாளி. என்னடா? ஆமா, இத வீட்டுக்கு கொண்டு போனா அம்மா நம்மள பின்னி எடுத்துருவாங்களே. பாலி, நம்ம உயிர் வாழ வச்சிருந்த இந்த பாதி ஆடுகளை நீ கேவலம் நாய்க்காக வித்துட்டு வந்திருக்க. உன் மூளை என்ன மயங்கி போயிடுச்சா? ஒழுங்கா நீயும் இவனையும் இங்கிருந்து போயிடுங்க. எனக்கு வர கோவத்துக்கு நீங்க மட்டும் என் கையில மாட்டினீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவங்கள பத்தி நீ கவலைப்படாத. கொஞ்ச நாள் போனா அவங்களுக்கு உன்னை பிடிச்சிடும். வணக்கம் ஆடு மேய்ப்பவரே. இந்த ஃபயரி உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்குதா? ஆமா ஆமா, நல்லாதான் நடந்துக்கிறான். சரி, நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பையும் தரேன். உங்களோட மீதி ஆடுகளையும் என்கிட்ட கொடுங்க, நான் என்னோட கேட்சியை உங்களுக்கு தரேன். சரி, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆடுகளை மேய்க்கிற வேலை பிடிக்கல, இதுதான் பிடிச்சிருக்கு. ஓ நிச்சயமா, இந்த நாய்களால உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும். தொந்தரவுக்கு மன்னிக்கணுங்க ஐயா. இன்னைக்கு ராத்திரி நான் தங்கறதுக்கு இங்க ஏதாவது இடம் கிடைக்குமா? ஓ, நீ தங்கறதுக்கு இந்த ஊர்ல ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அதோ உனக்கு பின்னாடி இருக்கு, அந்த கட்டடம் தான் அது. ஆனா அங்க தங்கினவங்க இது வரைக்கும் காலையில திரும்பி வந்ததே இல்ல. சொல்றதுல நம்பிக்கை இல்லனா இவரை வேணா கேட்டு பாரு, அந்த இடத்தோட சொந்தக்காரரே இவர் தான். உண்மைதான். ஆனா உனக்கு விருப்பம் இருந்தா நீ அங்க தங்கலாம். அங்க ஒரு வாள் இருக்கு, உன்னை காப்பாத்துறதுக்கு அது உதவும். நன்றிங்கய்யா. என்ன பசங்களா, உள்ள போய் பார்க்கலாமா? ஓ அடேங்க அப்பா, ஆடம்பரமா இருக்கு இந்த இடம். ஓ நல்லா தூக்கம் வருது. நீங்களும் படுத்து தூங்குங்க. என்ன எப்படி எல்லாத்தையுமே நாங்க போட்டு தள்ளிட்டோம்ல. நல்லா தூக்கம் வருது. அவருக்கு ஒண்ணும் ஆகல. என்ன
நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? என்னால நம்பவே முடியல. அந்த டிராகன் என்னாச்சு? நேத்து ராத்திரி நான் அதை கொன்னுட்டேன். என்ன நீ என்ன சொன்ன? அந்த டிராகனை எத்தனையோ பேர் தோத்து போன ஒரு விஷயத்துல நீ வெற்றி அடைஞ்சிட்ட. அதுக்கு பரிசா நான் இந்த வீட்டை உனக்கே தரேன். ரொம்ப நன்றிங்க, ஆனா அதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்படின்னா அந்த வீடு என்ன விலைக்கு போகுதோ அந்த அளவுக்கு உனக்கு தங்க காசுகளா தரேன். நீங்க விருப்பப்பட்டு கேட்கறதுனால நான் இதை ஏத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு வாழும் ஒரு குதிரையும் தேவைப்படுது. கொடுக்க முடியுமா? ஏன் எல்லாரும் சோகமா இருக்காங்க பெரியவரே? இங்க ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க, என்ன? எல்லாம் அந்த டிராகனால தான். ஒவ்வொரு வருஷம் அந்த டிராகன் வரும்போது அதுக்கு முக்கியமான ஒரு ஆளை பலி கொடுப்போம். இந்த முறை அதுக்கு பலி கொடுக்க போறது ஒரு அழகான பெண். அந்த பெண் வேற யாரும் இல்ல, நம்ம அரசரோட பொண்ணு இளவரசி தான். என்ன? சரி, யாராவது அந்த டிராகனை தடுத்து நிறுத்தியே ஆகணுமே. அப்பா, நீங்க இங்க இருக்க வேண்டாம், கிளம்பிடுங்க. நாம அவங்கள காப்பாத்தணும். வாங்க போலாம். இளவரசி, என்ன உங்களுக்கு என்ன வேணும்? பயப்படாதீங்க, நான் ஒரு மனுஷன்தான். உங்களை காப்பாத்த வந்திருக்கேன். அதோட அந்த டிராகனையும் கொல்றதுக்கு வந்திருக்கேன். நீங்க அந்த டிராகனை பத்தி தெரியாம பேசுறீங்க. எல்லாம் என் தலையெழுத்துப்படியே நடக்கட்டும். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல, நான் ஒண்ணு உங்களை காப்பாத்தணும், இல்லன்னா 2 பேரும் இங்கேயே சாகணும். என்னோட பசிய தெரிஞ்ச ஜனங்க நிறைய சாப்பாடு எனக்கு அனுப்பியிருக்காங்க. முதல்ல என் வாளுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா எங்களை சாப்பிடு. எந்த தலையை முதல்ல வெட்டுறது? நீங்க பெரிய மாவீரன் தான். நீங்க சொன்ன மாதிரி காப்பாத்திட்டீங்க. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நல்லா பிடிச்சுக்கங்க. நீங்க வாங்க. ஆசையாமா அப்படியே நில்லுங்க. கையில இருக்கிற ஆயுதத்தை பாத்தீங்கல்ல? இவங்க தான் ராஜாவோட பொண்ணு. அந்த வீரனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் இளவரசிய டிராகன் கிட்ட இருந்து நாம தான் காப்பாத்தணும்னு சொல்லுவோம். அப்புறம் நமக்கு பெரிய பணம் கிடைக்கும். வீரனே, உனக்கு உயிர் வேணுமா இல்ல இந்த இளவரசி வேணுமா? முடிவு பண்ணிக்க. எனக்கு ஏன் உயிர் தான் முக்கியம். நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. நான் போற வழியில உங்களை பார்த்தேன், ஆபத்துல இருந்தாங்க. சரி, போனா போதுமேனு காப்பாத்தினேன். இப்ப நான் வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சரி, நான் வரேன் இளவரசி. பெரிய வீரன் நினைச்சு இப்படி பயந்தாங்கோலி மாதிரி ஓடுறானே. இங்க பாரு, நான் உன்னை அரண்மனைக்கு கூட்டிட்டு போக போறேன். அங்க போய் ஏதாவது வளர்ன அப்புறம் டிராகன் உன்னை சாகடிச்சிருச்சுன்னு சொல்லி நாங்களே சாகடிச்சிருவோம். நீ செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவங்கள அங்க விட்டுட்டு வந்திருக்க கூடாது. இப்ப இளவரசிக்கு பெரிய ஆபத்து வர போகுது. நீங்க சொல்றது சரிதான், ஆனா நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும். அவங்கள என்னால தனியா சமாளிக்க முடியாது இல்லையா? அது மட்டும் இல்ல, நீங்க எங்க அம்மா வீட்டுக்கு போய் அவங்கள பத்திரமா பாத்துக்கங்க. அவங்க தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், போறீங்களா? சரி முதலாளி, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் செஞ்சிடறேன். இந்த டிராகன்ஸோடைய நாக்கெல்லாம் வெட்டி கொண்டு போனா இத நான் தான் கொன்னேங்கிறது அவங்க எல்லாரும் ஒத்துக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. என் மகளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு நான் உங்களுக்கு 2 பரிசு தர விரும்புறேன். உங்கள சின்ன வயசா இருக்கிற வரை என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ராஜ்யத்தை ஆளலாம். இன்னொருத்தருக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து பெரிய பணக்காரரா ஆக்க போறேன். நான் ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். அந்த திருடங்கள்ல ஒருத்தருக்கு என் அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரு. என்ன நீங்க வந்து காப்பாத்துவீங்கன்னு நம்புறேன். காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த லெட்டர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. ஆனா அவரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ அவளை நேர்ல பார்த்தது உனக்கே தெரியும். இளமையாவும் அழகாவும் தைரியசாலியாவும் இருப்பாரு. அதுவும் அவரே வந்துட்டாரு. ஆனா இளவரசி, அவர் பெரிய தாடியோட கிழமை மாதிரி இருக்காரு. அவர் மாறு விஷயத்துல வந்திருப்பாரு. அவர்கிட்ட இந்த லெட்டர் கொடு. உங்களை இந்த விழாவுக்கு நான் வரவேற்கிறேன். உங்க சீட்டு நம்பர் 3. இளவரசி எதிரில இருக்கிற சீட்டு தான் உங்களோட சீட்டு. போய் உட்காருங்க. உங்களை இந்த விருந்துக்கு வரவேற்கிற வீரரே, உங்களோட பெரிய சாதனைகள் எதையாவது பத்தி ஒண்ணு சொல்லுங்களேன் எங்களுக்கு. நான் ஒரு சாகசம் தான் பண்ணேன், ஆனா அதுவே சுவாரஸ்யமா இருக்கும். ஓ அப்படியா, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு பயங்கர டிராகனால ஒரு ஊரே நாசமாயிட்டு இருந்தது. அங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த ஊருக்கு போய் என் 2 நாய்களோட உதவியால அந்த டிராகனை அடிச்சு கொன்னு அந்த தலைய வெட்டிட்டேன். நான் தான் உங்க இளவரசியை காப்பாத்தினேன். இவ சொல்றத நம்பாதீங்க அரசே. நான் தான் அந்த டிராகனை கொன்னேன். அது மட்டும் இல்ல, இளவரசியை நான் தான் காப்பாத்தினேன். என்ன நம்புங்க. இவ சொல்றத நம்பாதீங்க அப்பா. இவனும் இவ கூட வந்தவுடனே என்ன பயமுறுத்துனாங்க. அதனாலதான் நான் இந்த உண்மையை சொல்லல.
அப்படி மீறி சொன்னா என்ன கொன்னுடுவேன்னு இவங்க மிரட்டினாங்கப்பா. இவர்தான் என்ன காப்பாத்தினாரு. நான் இவரைதான் காதலிக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு. என் ஆசை நிறைவேறிடுச்சு. ஒரு நிமிஷம் இரு, இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது நான் இந்த வரவேற்பு விழாவையும் விருந்தையும் முதல்ல நிறுத்த போறேன். அப்புறம் வீரனே, நீ சொன்னியே நீதான் அந்த டிராகனை கொன்னதா, அதுக்கு ஏதாவது சாட்சி இருந்தா இப்ப நீ எங்களுக்கு சொல்ல முடியுமா? அந்த சாட்சியை நீங்க அவங்க கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா அவங்க முன்னாடியே அதை எனக்கு நிரூபிச்சிட்டாங்க. அந்த டிராகனோட 5 தலைகளை கொண்டு வந்தாங்க. அது இப்ப இங்கதான் இருக்கு. அது என்னவோ உண்மைதான் அரசே. ஆனா அந்த 5 தலைகள்லயே இல்லாத ஒரு உறுப்பு என்கிட்ட இருக்கு. ஏன்னா அதை கொன்னதே நான் தானே. என்ன சொல்றீங்க இப்ப? அப்படி நீதான் அந்த டிராகனை கொன்னவனா இருந்தா அதை என்கிட்ட இப்பவே நிரூபிச்சு காட்டு பாக்கலாம். ஓ கண்டிப்பா நிரூபிக்கிற அரசே. ஆனா முதல்ல அரசவை மருத்துவரை கூப்பிட்டு அந்த டிராகனோட தலையில என்ன உறுப்பு இல்லன்னு கேட்க சொல்லுங்க. ஓ செய்ற. அரசவை மருத்துவரை சீக்கிரமா இங்க வர சொல்லுங்க. வணங்குகிறேன் அரசே. நான் தான் உங்க விசுவாசமான அரசவை மருத்துவர். நான் அந்த டிராகனோட தலைகளை சோதனை பண்ணி பார்த்தேன் அரசே. எல்லா அறுப்புகளும் சரியா தான் இருக்கு. அப்படி ஏதாவது அறுப்பு இல்லன்னா நிச்சயமா அதை என்னால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. மத்தவங்களோட வேலை சரியில்லைன்னு தேவையில்லாம விமர்சனம் பண்றாள் நான் கிடையாது. அதுங்களோட நாக்கு சரியா இருக்கான்னு நீங்க பாத்தீங்களா? அது நான் இப்படி வெட்டியா நின்னு பேசிக்கிட்டு இருக்காம போய் அந்த தலைகள்ல நாக்கு இருக்கான்னு பாரு. போ சொல்லு, நாக்கு இருக்கா? இததான் சொல்ல வந்த அரசே. அந்த நாக்குகள் அதோட நாக்குகளை காணோம். அது எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த நாக்குகள் தான் இதோ இருக்கே. பாத்தீங்களாப்பா, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் கிடைச்சிருச்சு. இவங்க 2 பேரும் என்னையே ஏமாத்தி இருக்காங்க. அதுக்கு இவங்களுக்கு சரியான தண்டனையே கொடுக்கணும். இவங்களுக்கு கொடுக்கற தண்டனை ரொம்ப மோசமா இருக்கணும். இவங்களுக்கு பேரல் தண்டனை கொடுங்க. என்னது பேரல் தண்டனையா? ஆமா, ஒரு பேரல் ஃபுல்லா தார ஊத்தி அதை நல்லா வெயில் அடிக்கிற ரோட்ல உருட்டி விடுவாங்க. அப்பதான் உங்க 2 பேருக்கு புத்தி வரும். எப்படியும் கடைசியில ஆசை நிறைவேறிடுச்சு. அந்த பாலி பெரிய ஆளுதான். அத்தனை பெரிய ஏமாத்தி கடைசியில ஜெயிச்சுட்டானே இல்ல? ஆனா எங்களுக்கு இன்னொரு கதை சொல்ல. சொல்றேனே. போது உங்க கதையெல்லாம். நேரம் ஆகுது, நீங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க. ஓ அம்மா. அந்த நிலாவை பாரு, அது இப்ப வானத்தோட உச்சிக்கு வந்துடுச்சு. ஆமா, பார்க்க அழகா இருக்குல்ல? எனக்கு எதையும் ஞாபகப்படுத்துது. எனக்கு கூட எதையோ ஞாபகப்படுத்துது. அது என்னன்னா, ஒரு டசன் முட்டையை வச்சு ஆம்லேட் போட்ட மாதிரி.